தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 9894524422 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. ஆடை வெட்டி நாங்க கந்தூரி கொடுக்க போறோம்ங்கிறான். நம்ம தந்தூரி தெரியும், கந்தூரி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கணும். ஏற்கனவே நீதிமன்றமானது திருப்பரங்குன்ற மலையில தீபம் எங்க போடணும், தீபத்தூண் கிட்ட தீபம் போடணும். ஆனா இந்த வெக்கங்கட்டா இந்து சமய அறநிலையத்துறை அந்த தீர்ப்பை கோயிலுக்கு சொந்தமான விஷயத்தை அமுல்படுத்த மறுக்குது, தயங்குது. காரணம் முஸ்லிம். இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரை தான் இந்த நாட்டில் சட்டத்தை மதிப்பான். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஆகிட்டானா சட்டத்தை மதிக்க மாட்டான். ட்ரோன்லாம் விட்டாங்க பாத்தீங்களா? என்னது ட்ரோன் விட்டாங்களே? எல்லாம் விடுவாங்க, கதையா விடுறான். ட்ரோன் விடுறது பெரிய விஷயம். ஏன் சார் என்னங்க உங்களுக்கெல்லாம் துளி மாதிரி வெக்கம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரபு. மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் இருக்கு. 6 படை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சிலர் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கு மதுரை மாவட்டத்துல. என்ன நடக்குது அங்க? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய மலை 6 படைகளில் முதல் படை வீடு. அங்கே அந்த கருவறையானது பாறைகளுக்கு உள்ளாக குடைந்து குடைவரை சிற்பங்களாக இருக்கும். பொதுவாக அந்த இஸ்லாமிய அமைப்புகள், நான் இஸ்லாமிய மதத்தவர்களை சொல்லலை, இஸ்லாமிய அமைப்புகள் எங்கெல்லாம் இந்து திருக்கோவில்கள் இருக்கிறதோ, வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ, அந்த வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் அல்லது அதன் மேலே ஒரு இஸ்லாமிய அவுலியா அடக்கமாயிட்டாருமா. அவுலியானா அவங்க மதத்தின்படி சித்தர் மாதிரி இருக்கிற ஆட்கள் செத்துப்பிட்டாங்க, அவங்கள நாங்கள் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோம், வணக்க ஸ்தலமாக வழிபாட்டு தலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒருத்தர் மலை மேலே போய் அடங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் முருகங்கள் பிரான்மலைன்னு இருக்குது, அங்கே பிரான்மலை ஆண்டவர்னு இருக்கு, அங்கே ஒரு முஸ்லீமை வச்சுட்டு அதுக்கும் மசூதின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. நத்தம் பக்கத்தில் கரந்தமலை தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, உளுப்புக்குடி. அந்த நத்த விஸ்வநாதன் இருக்கார் பாருங்க, அவங்க ஊர் பக்கத்தில் மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான தீர்த்தம். அந்த கரந்தமலை தீர்த்தத்துக்கு போல அங்கேயும் 2 பச்சை கொடியை கட்டி 2 துணியை விரிச்சிட்டான்னா அவனுக்கு அவுளி அடக்கமாயிட்டாருங்கிறான். இப்ப மதுரை நடக்கக்கூடியது திருப்பரங்குன்ற மலையை, முருகனுடைய மலையை, ஸ்ரீ கந்தருடைய மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் செய்து அந்த மலையை மலையவே பிடிக்கக்கூடிய ஒரு மாஃபியாக்களாக இந்த இஸ்லாமிய மதத்தின் அடிப்படைவாதிகள் செயல்படுறாங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இவ்வளவு நாள் இல்லாம இப்பொழுது அந்த பிரச்சனை எழுது, அதுதான் எனக்கு சந்தேகம். நான் கடந்த வாரம் திருப்பரங்குன்றம் போயிருந்தேன் சார். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு குழு இயக்கம் சார்பில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், அந்த ஊரில் இருக்கிற எல்லா சமூகத்தவர்கள், எல்லா இந்து இயக்கத்தவர்களும் நாங்கள் ஒருங்கிணைச்சோம். ஐயா, தாயா பிள்ளையா மாமன் மச்சன்னா பழகிக்கிட்டு இருந்த அந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் எங்கள் மாப்பிள்ளைய போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு இடது புறத்தில் அகமுடையார் மண்டபத்துக்கு எதிர இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு முன்னாடி ஒன்றா திரண்டுக்கிட்டு நாங்கள் சிக்கந்தர் மலையில் போய், எந்த மலை? சிக்கந்தர் மலை. அங்க போய் ஆடை வெட்டுவோம் அப்படின்னு போறான்யா. ஆடை வெட்டி நாங்க கந்தூரி கொடுக்க போறோம்ங்கிறான். நம்ம தந்தூரி தெரியும், கந்தூரி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கணும். நேத்து வரைக்கும் தொப்புள் கொடி உறவு, மதமென பிரிஞ்சது போதும், இனமென ஒன்றாவும் தமிழா அப்படியெல்லாம் பேசி நம்ம மத நல்லிணக்கம் பேசுறான்ல. இந்த நபர்கள் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டுக்கிட்டு ஸ்ரீகந்தருடைய மலை கிடையாது, முருகனுடைய மலை கிடையாது, இது ஸ்ரீகந்தர் மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு அவுளியா அடக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க ஆட வெட்ட போறான். காவல்துறை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறை சார்ந்தவர்கள் தடுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இல்லாத விஷயத்தை உருவாக்காத,
தைப்பொங்கல் வரப்போகுது, மாட்டுப்பொங்கல் வரப்போகுது, தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா மாமே மச்சன் ஒன்னா இருக்கிறவங்களுக்குள்ள மத கலவரத்தை உருவாக்காதீங்கடா, உங்க வேலையை பாருங்கடான்னு சட்டத்தின்படி அரசு அதிகாரிகள், காவல்துறை, வருவாய் எல்லாம் சொல்லுது. அங்க முஸ்லீம்ல இருக்கிற சில பேர் சொல்றான், ரொம்ப நான் சொல்ல விரும்பல, சில வார்த்தைகளை சொல்லிட்டு, ஆட கொடுப்ப இல்ல ஆட கொடுப்பமியா, இவன் என்ன தடுக்கிறான், இந்தமா வாங்குறான். ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வீல் சேர்ல இந்த விஜய் கட்சி இருக்கு பாருங்க, அந்த திராவிட வாட்ஸ்அப் குரூப், அந்த சகோதரியை முன்முகமா வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை வேற பேசுது, நாங்க சட்டத்தை மீறினா நாங்க உங்களை கைது பண்ணுவோம். கைது பண்ணு சார், கைது பண்ணு, அதுக்காக இங்க முஸ்லீம் பிள்ளைய நம்மளை கை வைப்பியான்னு வம்புடுக்கிறான். இப்ப அங்க பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மலையில இருக்கக்கூடிய அவங்க முஸ்லீமோட வணக்கத்தலம் சொல்லக்கூடியது 33 சென்ட்னு சொல்றாங்க. இது பிரிவியூ கவுன்சிலே இது ஒட்டுமொத்தமாக முருகனுக்கு சொந்தமான மலைன்னு வந்துருச்சு. ஏற்கனவே நீதிமன்றமானது திருப்பரங்குன்ற மலையில தீபம் எங்க போடணும், தீபத்தூண் கிட்ட தீபம் போடணும். ஆனா இந்த வெக்கங்கட்டா இந்து சமய அறநிலையத்துறை அந்த தீர்ப்பை கோயிலுக்கு சொந்தமான விஷயத்தை அமுல்படுத்த மறுக்குது, தயங்குது. காரணம் முஸ்லீமு. அரசாங்கத்தை எதிர்க்கிறான் சார். இந்த நான் பேசக்கூடிய இந்த தருணத்துல முஸ்லீம்கள் அங்க போராட்டம் பண்றான். மதுரையில ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறான். இன்னைக்கு என்ன போட்டிருக்கா விளம்பரம், சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க ஆடு கோடி ஆடை வெட்டி நாங்க உங்களுக்கு சமபந்தி விருந்து கொடுக்குறோம், எல்லாம் வாங்குறான். இந்துக்கள் சோத்தால் எடுத்த பிண்டங்களா? ஏன்னா ஆடு வெட்டினா தான் உங்களுக்கு மத நல்லிணக்கம் வருமா, சமபந்தி வருமா, சமநீதி வருமா? இது மலை திருப்பரங்குன்ற மலை இருக்கு, திருப்பரங்குன்ற மலைக்கு முருகனை ஏறி மேலாத பார்க்கணும். இப்போ ஏறுற வழியில அது இருக்கு சார். மலை மேல எங்க காசி விஸ்வநாத சாமி இருக்கார், சிவன் இருக்கிறார். சரி, ஓகே. அதுக்கு பக்கத்துல இவன் இருக்கிறார், ஒரு தர்கா மாதிரி ஒண்ணு கட்டி வச்சுக்கிட்டு, அதுக்கு பேர் சிக்கந்தர் பாவா அவுளியா அடக்கமாயிட்டாரு அப்படிங்கிறான். ஆனா மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுடைய நிர்வாகத்துல இருக்கிறவங்க அந்த எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகிகளா இருக்கிறவன் அந்த தர்காவை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்பாக இருந்தவருடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, சமூக நல்லிணக்கமா தான் போச்சு. இன்னைக்கு இந்த விஷயத்த ரொம்ப நாளாவே இந்த தர்கா இருக்காங்க. தர்கா இருக்கு சார், தர்கா இருக்கு, இருண்டு போட்டுமே எங்க வாவர் தர்கா இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை, யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறானே, எங்காவது எதுக்கு போகணும்? நான் என்ன கேட்கிறேன், உங்க இஸ்லாம் மதத்தின்படி தர்கா வழிபாடு சில பேர் கூடாதுங்கிறாங்க, இந்த சமாதி வைக்கக்கூடியதே கூடாதுங்கிறான், இந்த கயிறு கட்டாத மந்திரிக்காத இதெல்லாம் சிறுக்குங்கிறான் சார். இஸ்லாம் மதமே அதை சொல்லுது. இப்ப நம்மளுடைய விஷயம் என்னன்னா, நான் கடந்த வாரம் போயிருந்த தர்கா இருக்கத்துல உங்க பிரச்சனை இல்ல, அந்த தர்கால ஆடு கோழி ஆடு எதுக்கு இல்லாத விஷயத்தை எதுக்குடா கொண்டு போறீங்க? இன்னைக்கு ஆடை வெட்டுவோம்ப, நாளைக்கு மாடை வெட்டுவோம்ப, நாளைக்கு கோழியை வெட்டும்ப, நாளைக்கு அங்க போய் நாங்க வணக்கம் போட்டு பிரியாணி போடுறோம்ப, என்னத்துக்கு இல்லாத விஷயம்? அதனால ஆடு கோழி அங்க வெட்டக்கூடாது, இல்லாத விஷயத்தை செய்யக்கூடாது. அரசாங்கம் சொல்லியிருக்கு, நீ நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தேடிக்கோன்னு சொல்லியிருக்கு. நீதிமன்றத்துக்கு நாங்க போக மாட்டோம், நீதிமன்றத்தில் நின்று அரசாங்கத்தை மிரட்டுவோன்னு அவ்வளவு பெரிய ஆளுகளாடா நீங்க? தமிழ்நாடு அரசாங்கத்தை மிரட்டுறான் சார். தமிழ்நாடு அரசாங்கத்தை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தி இந்து இஸ்லாமிய மதங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பை முறிச்சு கலவரமாக்க பிளான் பண்றான். யார் சார்? அதான் அடிப்படைவாதின்னு சொல்லிட்டேன். யார் இந்த போராட்டத்தை எடுக்கிறான்னு அவனை சொல்றேன் நான். எஸ்டிபிஐன்றீங்க, எஸ்டிபிஐ சார்ந்த ஆட்கள் நான் சொல்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தூண்டுதல பண்றான்னு நான் சொல்றேன். மறுக்க சொல்லுங்க அவனுல. நேற்று வரைக்கும் தொப்புள் கொடி வரும், வெங்காயம் வரும், விளக்கெண்ணெய் வரும்னு சொல்றீங்களா? சிக்கந்தருக்கு ஸ்ரீகந்தருக்கு என்ன சம்பந்தம்? மதுரை மாவட்டத்துல 2 திமுக அமைச்சர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்பி இருக்காரு, இவங்களாம் அதுல தலையிடலையா? குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும் சார், கடிவாளம்னா வாயை மூடிடும் சார். பாருங்க, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறான். அப்துல் சமத்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறார், திமுக எம்எல்ஏ, அதாவது மனிதநேய மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன், மணப்பாறை சட்டமன்றத்தில் உறுப்பினர். அந்த அப்துல் சமத் சொல்லுகிறார், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் மலை குறித்து நான் பேச நேரம் கேட்கிறார் அப்பாவு சபாநாயகர்கிட்ட. ஆனால் அதே திருப்பரங்குன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த ராஜன் செல்லப்பா பேச மறுக்கிறார். கேட்கவே இல்லை, அப்படி செவிடான்னு கேட்கிறான் காதை. ஏண்டா உனக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட்டோமே, முருக பக்தர்கள் நாங்கள் ஓட்டு போட்டோமே, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவன் திமுக எம்எல்ஏ எந்த ஊரில் தொகுதியில இருந்தாலும் அவன் திமுக முஸ்லீமா இருக்கிறான், நீ ஏன் இந்துவா இல்லைன்னு நான் ராஜன் செல்லப்பாவை கேட்கிறேன். எல்லா கட்சிக்காரங்க வெங்கடேசன் பேசுவாரா? விடுதலை சிறுத்தை பேசுமா? அவன் பூரா இந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவா ஓட்டு ஓட்டு ஓட்டு. அதுக்காக எங்க மலையை நீங்க இல்லை நீங்க மறுப்பீங்களா? எங்க முருகப்பெருமானுக்கு எதிராக நீங்க பேசுவீங்க. அறநிலையத்துறை என்ன சார் செய்யுது? ஓ பொறுப்பு இல்ல அறநிலையத்துறை. ஒரு காவல் அதிகாரி கேட்கிறார், அதாவது அறநிலையத்துறை பார்த்துக்காத பார்க்கலையே, நாங்க இந்த அமைப்புக்கு நாங்க ஏன் வர்றோம், இஸ்லாமிய அமைப்புகள் வர்றதுனால நாங்க வர்றோம், அவன் வரலன்னு எங்களுக்கு என்ன வேலை?
ஏன் முருகன் கோயிலை காப்பாற்றணும், எனக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன், என் தாத்த முப்பாட்டை கட்டிய கோயில், எங்கள் ஐயா ராமகோபாலனுடைய தலைவராக இருந்தவர், இந்து முன்னணி தலைவராக இருந்த ஐயா ராஜகோபாலன் வழக்கறிஞர், அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் 25 வருஷங்களுக்கு முன்பாகவே தீபம் ஏற்றணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சார் சார் ராஜகோபாலன் வழக்கறிஞர். அந்த மலையை பாதுகாக்க வேண்டியது எங்கிட்ட பொறுப்பு தானே. இவன் இன்னைக்கு ஏன் பிரச்சனை பண்றான்? அதை தடுத்து நிறுத்த நான் கேட்கிறோம். ஒட்டுமொத்தமான மலையை ஏஎஸ்ஐ தொல்லியல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். மலைக்கு போய் வணங்கக்கூடிய எந்த மதத்தவனாக இருந்தாலும் அவனுடைய அடையாள அட்டையை பதிவு செய்து அனுப்ப வேண்டும். சிசிடிவி கண்காணிப்பு போடணும். ராணுவ பாதுகாப்புல கொண்டு வாங்குற மத்திய அரசாங்கம் செய்யணும். ஏற்கனவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார் அந்த மலையில கொஞ்சம் வெடிபொருள் சார்ந்ததான பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலைக்கு முருகன் மலைக்கு ஆபத்து எப்ப வேணாலும் வரும். நான் இன்னைக்கு சாவுக்குருவியா சொல்லி வைக்கிறேன். அந்த மலையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அரசாங்கத்துடைய பொறுப்பு. அரசாங்கத்தை மிரட்டி பார்த்து நான் மதத்தின் பெயரால நாங்கள் வன்முறை செய்வோம், அரசாங்க அதிகாரிகளை கேவலமா பேசுவோம், மிரட்டுவோம் சொன்னா அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அவங்களை ஒடுக்கணும். இது தொடர்பாக நீங்க ஏதாவது புகார் கொடுத்திருக்கீங்களா? நான் முந்தா நாள் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு பாருங்க, அன்னைக்கு நான் புகார் தெரிவிக்க மதுரை காவல் ஆணையர் ஐயா திரு உலகநாதன் நினைக்கிறேன் அவங்கள போய் பார்க்கறதுக்கா போயிருந்தோம். ஐயா இல்லை, ஏன்னா நம்ம துணை முதலமைச்சர் வந்துட்டாங்க ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு பரிவாரங்களோட வந்தனால அங்கே போயிட்டாங்க. அங்கே வேற ஒரு அதிகாரிகிட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீதிமன்றத்தை நாங்கள் நாட போறோம். நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க? காவல்துறை வாங்கி கொடுத்த மனு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? கலெக்டர் அரசு முற்றுகையிட போறேன்னு சொல்றான். சார் நீங்க எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளை ஐயோ சின்ன பிள்ளை சிறுபான்மை பிள்ளைன்னு வைப்பீங்க? ஒரு நாளைக்கு உங்களை ஏறி மிதிப்பான். இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரை தான் இந்த நாட்டில் சட்டத்தை மதிப்பான். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஆகிட்டானா சட்டத்தை மதிக்க மாட்டான். அவன் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதியில் போய் உங்க சட்டம் வேலை செய்யாதே. திருவல்லிக்கேணி பொது வீதியில பிள்ளையாறு போறதுக்கு தடுக்கக்கூடிய அரசு. காரணம் இஸ்லாமிய பெரும்பான்மை. நாங்க என்னைக்காவது இந்து பெரும்பான்மை சொல்லி இருக்கிறோமா? அவன் சொல்றானே சார், சிறுபான்மைக்கு நீங்க ஏன் சார் இவ்வளவு பயப்பட்டுக்கிறீங்க? இதெல்லாம் ஆரோக்கியமான போக்கு கிடையாது. திமுக மந்திரி கபடியில வாடிவாசல பிஸியா இருக்காரு மூர்த்தி, இது தெரியுமா அவருக்கு? அந்த ஊர்ல வேற ஒரு மந்திரி இருக்காரு, எங்க ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராசன், அவருக்கு இது தெரியுமா? நான் ஆன்மீகவாதி, பெரிய முருக பக்தர் தான் சார். முருக பக்தர் தான், சிவபக்தர் தான், இந்து நம்பிக்கை படி வாழக்கூடிய முன்னோர்களை கொண்ட பரம்பரை உடையவர் தான் எங்க ஐயா பிடிஆர். இது முருகன் மலை தாண்டா பா இவன் வேலையை பாருன்னு சொல்லுவாரா? ஒருவேளை அது பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வேலை பாக்குறாரோ? ஓ பிரச்சனை இல்ல, ஆமா அவருக்கே அங்க பிரச்சனை இல்ல, அவருக்கு அமைச்சரா இருக்கிறாரான்னு தெரியல. ஏன் சார் நீங்க பிறந்தாலும் கருணாநிதி வீட்டுல பேரனா, நாளைக்கு உதயநிதியுடைய புள்ள இருக்காங்க பாருங்க, இன்பநிதி வயிற்றுல பிறந்தா கூட நாளைக்கு அந்த கௌரவம் கிடைக்கும். நீ மந்திரியா இருந்தா யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆனா பாக்குற சார் மதுரையில எவ்வளவு பெரிய கேலி குத்துவீங்களா? பூரா மாடுபிடி விடலாம் சார், மாடுபிடி வீரர்களா அவங்க பூரா. உதயநிதி போறாரா, உடனே இவருக்கு அடுத்து வர்ற தம்பி இன்பநிதிக்கு அப்படியே காலெல்லாம் தொடச்சு விட்டு ஐயோ என்னமா அன்பு தானே சார், ஒரு அன்பு. ஆமா அன்பு நிதினு யாரு இருக்காங்களான்னு தெரியல. என்ன அன்பு உங்களுக்கு? என்ன புரோட்டா கால் என்னமா கால்னு சொன்னாங்க எங்க கலெக்டர்மா. புரோட்டா கால் அவங்களுக்கே பிரச்சனை இல்ல, நமக்கு என்ன பிரச்சனை? யாரு? அவங்களுக்கே பிரச்சனை இல்ல. அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. நாட்டுல எங்க பிரச்சனை இருக்கு? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அமைதி பூங்கா தேனும் பாலும் தெருவோட ஓடுது, நாய் எனக்கு நக்கி தின்னுட்டு இருக்கோம் நாங்க. என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில்? பூரா சௌஜன்யமா இருக்கான். கடைங்கப்பு கிடையாது, கொலை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, சாராயம் கிடையாது, ஊழல் கிடையாது, எதுவும் கிடையாது. அமைதி 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 தூதர், அமைதியின் தூதர்கள் இவரா. ட்ரோன்லாம் விட்டாங்க பாத்தீங்களா? என்னது ட்ரோன் விட்டாங்களே? எல்லாம் விடுவாங்க, கதையா விடுறாங்க. ட்ரோன் விடுறது பெரிய விஷயம். ஏன் சார் என்னங்க உங்களுக்கெல்லாம் துளியுமாவது வெக்கம் இல்லையா உங்களுக்கெல்லாம்? சரி உதயநிதி வந்தாரு, உதயநிதி பையன் வந்தாரு, அவங்களுக்கு கூட என்ன சில பேர் வந்தானு சேர என்ன ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பு நடத்துறீங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்காக ராஜசேகரன் ஒரு ஐயா கோர்ட்டு அலைஞ்சார், அவர் நின்னுட்டு இருந்தார் பின்னாடி. அதைத்தான் எனக்கு நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு கேட்கிறேன். மரியாதை இல்லாத இடத்துல ஏன் போகணும்? உங்களுக்கு தகுதியா அந்த பழுவா? தகுதியா சார்? இல்ல சார், அவருக்கே அது பிரச்சனை இல்லை, நமக்கு என்னன்னு கேட்கிறேன் சார். பிரச்சனை இல்லை, நீ கடந்து போயிருவ சாமி. அப்படி பிரச்சனை இல்லை ஒதுங்கி போங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை இல்ல, ஆட்சியில வெட்டி பத்து செத்தா பிரச்சனை இல்லை போங்க, சாராயம் குடிச்சு செத்தா பிரச்சனை இல்லை போங்க, கற்பழிச்சு எவ செத்தா என்ன பிரச்சனை இல்லை போங்க. போங்க இருக்கிறதுக்கு செத்து போடலாம். நீங்களா அநீதியை கண்டு நீங்களா பொங்கி எழலைன்னு சொன்னா மனுஷனா உயிரோடு வாழ்வதற்கு தகுதி இல்லை, ஜடமா போயிடலாம். நீங்க ஏன் சார் பொங்கல் தினத்தன்று நான் பொங்குறையா ஆத்திரத்தை அடக்க முடியல, மானங்கட்ட பயிலுவா என்ன நீங்க பண்ற? என்ன உங்களுக்கு உன் கருணாநிதியோட பேர, ஸ்டாலினுடைய பேர, உதயநிதியோட மகங்கிறத தவிர வேற என்ன இருக்கு?
கொஞ்சமாவது என்னமோ மரியாதை சொல்லுங்க. என்ன மரியாதை? ராஜ மரியாதை இல்லப்பா, இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த தாடிக்கார கோஷ்டி, அரசு மரியாதை. இல்ல அரச மரியாதை அது அப்புறம், கடைசியில் கொடுக்கறது அரச மரியாதை. சுயமரியாதை. என்ன மரியாதை? சுயமரியாதை. அதெல்லாம் துளியும் கிடையாது. யாருக்கு சார்? இந்த இவங்களுக்கு தான், அறிவாளி அடிமைகளுக்கு, ஆட்சியின் திதிபாடிகளுக்கு தூளியும் கிடையாது. சுயமரியாதை. வெக்கம் கட்டப்படுவோம் அப்படின்னு அந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு பார்த்த மக்கள் பேசிக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னா ஜல்லிக்கட்டே நடந்திருக்காதாமே. ஆமா, பெரிய மாடுபிடி வீரர்ல எதை பிடிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க போற ஜல்லிக்கட்டுல அணைக்கிறவங்க. இவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு அந்த அலங்காநல்லூர்ல பெரிய அரங்கு அமைச்சு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு உலக புகழ் பெற்று இருக்குன்னா அதுக்கு திமுக தான். கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டு சம்பந்தம் இருக்கா? அந்த அரங்கத்துக்கு பேரியா வச்ச இவர் நான் ஜல்லிக்கட்டு வீரர், மாடுபிடி மாவீரனா? என்னங்கப்பா, கொஞ்சமாவது சம்பந்தம் வேணாம் ஐயா. இது இந்த 23ஆம் பிடிக்க சர்க்கார் மாதிரியே இருக்குயா. எதுக்குனாலும் அவர் லகுடபாண்டி சர்க்காரா இருக்கு. ஒரு மன்னா மாமன்னா மாமா மன்னாங்கிற கதையா இல்ல சாமி இருக்கு. கொஞ்சமாவது மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? இன்பநிதியை வந்து பட்டம் கட்டியாச்சு, அது ஒரே நாள்ல ஜல்லிக்கட்டுல காமிச்சு உலகம் முழுக்க தம்பியை கொண்டு வந்தாச்சு. இன்பநிதி தம்பி இன்பா வா, தோளோடு தோல் சேர்த்த தோளா வாடி வா. பூரா அந்த கட்சிக்கு தியாகம் செஞ்ச தியாக சீலர்கள் அடிமை. அடுத்து அவர் தானே சார்? அடுத்து அவர் தான் சார். அடுத்து அவருக்கு பிறக்க போற பிள்ளைகள் சார். எழுதி வச்சுக்கோங்க, சாஸ்வதம். அந்த கட்சி, அந்த குடும்பம், அவ்வளவுதான். ராஜபக்சே குடும்பத்தில் இப்படி பாரம்பரியமா வந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு நினைப்பு வந்துச்சு. கிரிக்கெட்டு பார்த்தாங்க இவருக்கு ராஜபக்சே குடும்பம், அதே மாதிரியே இருந்துச்சு இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தது. அந்த ஊர் மக்கள் ஒரு நாள் திருப்பி அடிச்சது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சூழல் உருவாகும் சார். என்னங்க இது? உங்களுக்கு கொஞ்சமாவது வயசான மனுஷன், எங்க டிஆர் பாலு ஐயா, எங்க துரைமுருகன், எங்க ஐபி ஐயா, எங்க ஏவா வேலு, நாளைக்கு இன்பநிதி வந்தாலும் காத்து கடந்து அவனுக்கு ஒரு சால்வை கொடுக்கணும். அவர் வாங்குவார், இப்படி கொடுப்பாரு. ஆல்ரெடி சால்வை போட்டாங்கல்ல, ஜல்லிக்கட்டுல சால்வை போட்டாங்கல்ல. ஆமா, மாட்டுக்கும் போட்டாங்க நிறைய, இவங்களுக்கும் போட்டாங்களா? இவங்களுக்கும் போட்டாங்க. ஆமா, மூர்த்தி போட்டார் நினைக்கிறேன், பத்திர மந்திரி போட்டுருவாரு. என்ன மந்திரி அடுத்து அவர் மந்திரி சபையில மந்திரியா இருக்கணுமா இல்லையா சாமி? நீங்க சொல்லுங்க. ஆனா பாத்தீங்களா, மற்றவங்களுக்கெல்லாம் 100, தம்பிகளுக்கு மட்டும் 500. கவனிச்சிங்களா நீங்க? எல்லாம் 100 ரூபா. நான் 200 ரூபா உப்பின்னு தான் நினைச்சு, இப்போ 100 ரூபா உப்பிகளா விட்டாங்க. 100 rupees பொங்கல் 100 உப்பி. 200 ரூபான்னு சொல்லாதீங்க, 100. இவங்க ஃபேமிலியா இருந்தா 500. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொன்னும் பேசப்படுது சார். என்னன்னா, பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சில ஆதாரங்கள், அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் பேச வந்து பெரியார் குறித்தான விமர்சனங்களை வந்து விவாதம் பொருளா மாத்திருக்கு. எப்படி பாக்குறீங்க பெரியார் குறித்து? அந்த ஈரோடு கிழவன் தானே தடி வாங்கினாரு, தடி வச்ச கிழவன், வெந்தாடி வேந்தன், ஈரோட்டு புலி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த தள்ளாத வயதிலும் தமிழுக்கும் தமிழினத்திற்கும் பாடுபட்டவர்னு சொல்லிட்டு ஈவேராவை சொல்லுவாங்க. நான் பெரியாருங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். எங்களுக்கு பெரியார் வள்ளுவர், எங்களுக்கு பெரியார் வள்ளலார், எங்களுக்கு பெரியார் தமிழுக்காக பாடுபட்ட கம்பன். இப்படி யாரெல்லாம் தமிழ் தொண்டு செஞ்சாங்களோ, தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டாங்களோ, சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்களோ அவங்கெல்லாம் தான் பெரியார். பெரியார் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டார். ஈவேரா என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க, தமிழ் மக்கள் என்ன பாடுபட்டார்? ஒரு சாம்பிள், ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு விஷயம் தமிழுக்காக பெரியார் பாடுபட்டார் சொல்லு. சனியன் சார். யார்? அவரா? ஈவேரா. ஏன் சார்? என் தமிழ் தாயை சனியன் சொன்னவன நான் சனியன் சொல்லாம, இப்போ என் தாயை ஒருத்தன் பேசுறேன்னா டே இங்கோன்னா அடுத்த வார்த்தை தான் நான் பேசுவேன். அதுதானே அவனை பேசணும். என் கண்ணகி, சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கண்ணகி, கற்புக்கு அரசு கண்ணகிய, உன்னுடைய மார்பு என்ன பாஸ்பரஸா, புடிங்கி எரிஞ்சா தீப்பத்தி எரியறதுக்கு மதுரைய அப்படின்னு கேட்கறான். போருளந்தெடுத்து ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பனவோல் மறித்து கைகாட்டன்னு சொல்றான். அந்த மதுரைக்குள்ள கண்ணகியும் கோவலன் வரும்போது கொடி சொல்றதா, வராத வந்தா உன்னை கொண்டுபடுவானோன்னு சொல்லி ஊமை ஏற்று சொல்வதாக நம்ம படிக்கிறோம். அந்த கண்ணகிய, கற்புக்கு அரசு கண்ணகிய இவங்க வந்து இப்படி சொல்றான். ஏன் வள்ளுவனை எவ்வளவு கேவலம், எத்தனையோ பெரியவங்க பேசிட்டாங்க. இப்ப சீமானு பேசுறார். இந்த சாமி சிதம்பரனார் ஐயா எழுதிய இந்த புத்தகத்துல எல்லா குறிப்புகளும் இருக்கு. எந்த குறிப்புனா இந்த குறிப்பு தான் இருக்கு. உங்களை மாதிரி இருக்கிறார் சார் பெரியார். ஆமா, நான் கொஞ்சம் சாயம் பூசிருக்கு, அவர் சாயம் பூசல. அவர் சட்டை கருப்பு, இங்க மயிருக்கு கருப்பு. பொட்டை மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரியார் தான் சார். வேணாம் ஐயா, சத்யராஜ் கொடுத்த கேரக்டர் தம்பி. அந்த கேவலமா பேசுறதுக்கு இதை விட வார்த்தை இல்லை. என்ன வந்து ரவிக்குமார் நல்லவன் சொல்லு, உனக்கு ஏதாவது கோபம் இருந்தா வந்து என்ன பெரியார் சொல்லி அவமானப்படுத்தார். என்ன சார், நாங்க பெரியாருடைய வழித்தோன்றல்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்திட்டாங்க. பெரியாருக்கு வாரிசு இல்லையா? அவர் என்ன வழித்தோன்றல்? அது கொள்கை வாரிசு. என்ன வாரிசு? கொள்கை. அது இந்த விஜய் அப்படித்தானே சொல்றாரு, என் கொள்கை தலைவர். அது என்ன உங்களுக்கு ஆவுன்னா டக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறீங்க. என்ன கொள்கை வாரிசு? வீரமணி கொள்கை வாரிசா? வீரமணி கொள்கை வாரிசா நான் கேட்கிறேன். இல்லையே. கரையாம் புத்தடுக்க கருணாகம் குடிகொண்டது மாதிரி
போட்டா எடுத்தா காசு, சோறு திங்க போனா காசு, ஊரெல்லாம் காசு 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 காசுன்னு சேர்த்து வச்ச காசை, சொத்தை அப்படியே ஆக்டோபஸுடைய கைகள் மாதிரி அனைத்து நிறுவனங்களை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்து ஆட்களை தவிர்த்து வேற யாரையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு பூதம் மாதிரி திராவிட பெரியார் ஈவேராவுடைய சொத்துக்களை இன்னைக்கு காபந்து பண்ணிக்கிட்டு வேற எவனுக்கு கொடுக்க கூடாம வச்சிருக்கக்கூடிய ஒரு பூதம் தான் வீரமணி. கம்யூனிஸ்டுக்காரங்க பேசுறாங்களே, என்ன தமிழ்நாட்டில் எல்லாம் பொங்குறாங்க சார், இந்த ஈவேராவை சீமான் விமர்சிச்சுட்டாருன்னு. எதுக்கு பொங்குற? அடுத்தவன் காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் யார் சொல்றது? ஈவேரா. இதே திமுக என்ன சொன்னாரு? என்ன மக்கள் சொன்னாரு? என்ன மக்கள் சொன்னாரு? நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா எங்களுக்கெல்லாம் அப்பா பெரியார் தான், தந்தை பெரியார்ட்டாங்க. கண்ணீர் துளிகளை உதிர்ந்த மயிறு, உதிர்ந்து போன சருகுகள் சொன்னாங்களா இல்லையா? நாளுக்கு ஒரு வேஷம் போடுறது மாதிரி நாளுக்கு ஒரு நாக்கு மாட்டி மாத்தி மாத்தி பேசக்கூடியதில் ஒரு நாளாந்தர பேர் வழிதான் இவர். இவர் சொன்னார் பாத்தீங்களா, யாரு நம்ம அண்ணன் தரமுருகன், பொதுப்பணித்துறை மந்திரி, இன்ப நிதி மந்திரி சபையில் அமைச்சராக போறவர். அவர் சொல்றார், பெரியாரை பற்றி இழிவாக பேசுபவர்களை நான் சந்தேகப்படுகிறேன். பிறப்பையே சந்தேகப்படுறேன். கருவின் குற்றம். நாஞ்சிலா சொன்ன வார்த்தை கருவின் குற்றம். அப்படி பிறப்பிலே சந்தேகப்படணும்னு சொன்னா கருணாநிதியை சந்தேகப்படணும், அண்ணாதுரையை சந்தேகப்படணும், துரைமுருகனை சந்தேகப்படணும். ஏன்னா அவரே சொல்லுகிறார், துரைமுருகனை ஈவேரா சந்திச்ச போது நீ என்ன ஆளுன்னு கேட்டார். நான் வன்னியருங்க அப்படின்னு. ஆட வன்னியரா இருந்தாலும் நீ சூத்திரப்பை தான், ஜாதிகளும் இல்லாத சமுதாயம் படைக்க பாடுபட்ட, முகவரி இல்லாத தமிழனுக்கு முகவரி தந்த அந்த ஈரோட்டு கிழவன் கேட்ட வார்த்தை நீ என்ன சாதி. இன்னொன்று பாருங்க, நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிறவனு போற அவன் சொந்த பேர்ல எவனும் இருக்க மாட்டான். கலைஞருக்கு சொந்த பேர் என்ன? கலைஞரா, தட்சிணாமூர்த்தியா, கருணாநிதியா? நெடுஞ்செழியனுக்கு நாராயணசாமியா, நெடுஞ்செழியனா? அன்பழகனுக்கு ராமையாவா, அன்பழகனா? எவனாவது சொந்த பேர்ல சொல்லுங்க. முரசொலி மாறனுக்கு அவன் அப்பா இருக்காரு, ஐயா என்ன மாறு முரசொலி மாறன் தானே? ஆமா, கலைஞர் மனசாட்சி. அவருக்கு சொந்த பேர் அது தியாகராசன் நினைக்கிறேன். மேபி சொந்த பேரை மறைச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க பூரா டுபாக்கூர் பேரு பட்ட பேரை வச்சிருக்கீங்க? ஒண்ணு, நீங்க சுயசாதியை மறைச்சிட்டு தமிழர்கிற அடையாளத்தை மறைச்சிட்டு திராவிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு ஏன்னு கேட்கிறேன். நான் திராவிடரா, நீங்க திராவிடரா? சொல்லுங்க சார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகத்தில் இருக்கா? மலையாளியோ தெலுங்கரோ கன்னடத்தவரோ தன்னை திராவிடர் என்று சொல்லுகிறாரா? இல்லை இல்லை. அது ஒரு பெரியவர் பேசினார், அருகோன்னு நினைக்கிறேன் அந்த ஐயா பேரு. அவர் சொல்றாரு, இந்த தமிழனை திட்டும் போதெல்லாம் தமிழன், பெருமைப்படும் சொல்லும் போதெல்லாம் திராவிடன். அப்படித்தானே வச்சிருக்காங்க இந்த பழுவோ. இப்போ ஒருத்தர் இந்த மீசையை பெருசா முறுக்கிட்டு பேசுறாரு தம்பி ஒருத்தர், எங்க அண்ணன் சுபவி, அது வெள்ள மிச. இந்த ஏர்போர்ட் முத்தனையும் கூட பேசுற ஒருத்தர் ஐயா காமாட்சி நாயுடு. காமாட்சி நாயுடு அவர் அடிச்சு விடுறாரு பாரு சாமி, திராவிட பொங்கல் வாழ்த்து. என்ன வாழ்த்து? திராவிட பொங்கல். இல்ல அவர் மட்டும் சொல்ற, தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை தானே. அப்ப திராவிட டாஸ்மார்க் ஐயே, திராவிட டாஸ்மார்க், திராவிட அன்னதான திட்டம், திராவிட கோயில் சொல்லுவாங்க. அதனால திராவிடம் என்பது திருட்டு திருட்டு திருட்டு. இவங்க சிந்தனை இருட்டு இருட்டு இருட்டு. சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுனது வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு போலயே. இல்ல இல்ல, நாங்க பேசிய கருத்துக்கள் இன்னைக்கு சீமான் பேசிட்டு இருக்கிறார், அதாவது விடுங்க. கருத்துக்கள் தான் அவர் பேசுறாரு. ஆமா, உள்ள கருத்து, என் கருத்து கூட வச்சுக்கோங்க. சாமி சிதம்பரனார் போன்றவர்கள், ஐயா ஆணைமுத்து போன்றவர்கள் பேசிய பேச்சுக்களை தான் அண்ணன் சீமானும் பேசுகிறார். ஒரு பக்கம் அவர் பேசுனது கொண்டாட்டங்களோடு பகிரக்கூடிய வேலையை RSS அல்லது இந்து இயக்கங்கள், வலதுசாரிகள், நீங்க சொல்லக்கூடிய சங்கிகள் செய்தாலும் எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் பேசிய உடனே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மடைமாட்டிட்டாரு, பூரா பிரேத பெட்டியில் வச்சு ஆணி அடிச்சாச்சு. யாரா பேசுறீங்க? யார் சார் அது? யார் அந்த சார்? எங்கே போச்சு சார்? இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, அது இடைத்தேர்தல் தான். ஆனா ராசி அந்த இடைத்தேர்தல்ல அடுத்த வருஷமும் தேர்தல் வரும். அந்த ஈரோடு கிழக்குல எவனுன்னாலும் ஒரு வருஷம் தான் வேலிடிட்டி பீரியடு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, போன பேசுதவிழா பேச இன்டர்வியூல சொன்னேன், ஈவி கேஸ் நிற்கின்ற போதே சொன்னேன், ஐயா அது இடைத்தேர்தல் அல்ல, இடைத்தேர்தல். அது திரும்ப திரும்ப தேர்தல் வரும். பக்கத்து ஊருக்காரன் பூரா சொல்றான் எங்க ஊர் எம்எல்ஏ எப்போ சாவான்னு சொல்லி. ஆனா இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் வங்கி போச்சு. ஏன்னா எந்த கட்சியும் போட்டியில் இல்லைன்னா காசு கொடுக்குற வேலையை செய்ய மாட்டான் திமுக. எது கொடுக்கணும்?
நம்ம தான் போட்டி இல்லாமல் இந்த ஜனங்களை ஓட்டு போட்டுருமே நம்மளுக்குங்கிற திமிரில் இருப்பான், இருமாப்பில் இருப்பான். அது நிற்கிறது ஒன்று தான். ஆனால் சந்திரகுமார் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வருஷம் தான் அதுக்கு வேலிடிட்டி. திரும்ப கொடுக்க போறாங்க 26லயும் கொடுப்பாங்க. போட்டியிடணும்ல, இருக்கணுமா இல்லையா? சென்டிமெண்ட் சார். இந்த ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலுக்கு அரச பதவியில் இருக்கிற யாரும் போக மாட்டான். அது மாதிரி உயிரோடு வாழ வேண்டும் என்று சிந்தனையோடு இருப்பவர்கள் ஈரோடு கிழக்கில் போட்டியிடக்கூடாது. அனைவரும் தொகுதி பேரை கூட மாத்தினா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சுவர் காமிச்சு என்ன சுவர் சொல்லுவாங்க, பழி வாங்கும் சுவரும்பாங்க இல்ல, அது மாதிரி பழி வாங்கும் தொகுதி அது ஈரோடு கிழக்கு. அதனால அந்த தேர்தலை வந்து நீங்களும் ஆதரிக்கிறீங்க சீமான் அவர்களை, திடீர்னு துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் இல்ல நான் வந்து சீமான் ஆதரிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? நீங்க புதுசா திராவிட பேச்சு பேசக்கூடாது. இல்ல அப்படி இல்ல, இந்த கருத்தை ஆதரிக்கிறீங்கல்ல. ஆமா கரெக்ட் தான். ஆமா நாங்க பேசிருக்கிறாரு, நாங்க பேசினாருன்னு சொல்லியிருக்கோம். துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு நாங்க சீமான் என்ன பேசினாரு எனக்கு தெரியல. சீமான் அவர்கள் பேச்சு நாங்க வரவேற்கிறோம், நல்லா பேசியிருக்காரு. எல்லாரும் கருத்து சொந்தம் இருக்குல்ல. இப்ப சீமான் அவர்கள் உங்க பக்கம் நகர்றாரா? அது மாதிரி பக்கம் அவர் நாட்டில் இருக்கட்டும் சார். யாரு அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி இது சீமான் பயிற்சியா? ஒரு பயிற்சியும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால அவர் பேசுற. ஆனா இந்த வெள்ளை மீசை வச்ச அறிவாலயத்தை ஒட்டு திண்ணையில இருக்கிறார் பாருங்க, அவருக்குள்ள அப்படி பொங்குது. ஐயோ அப்படின்னு இந்த நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர் பெரியாரை அழுகுறாரு. ஐயோ அவர் அழுகுறாரு. இன்னும் எங்க அண்ணன் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் அழுகுறாரு. ஏன்னா இவங்களுக்கு இந்த கிழவனை விட்டு வேற பழப்பு கிடையாது. நான் கேட்குறேன், இந்த தடி இது என்னமோ சிந்தனையை பாசிச சக்தி வரட்ட வந்த தடிங்கிற அதிகார வர்க்கத்துக்கு எதிரான தடின்னு சொன்னார்ல. தடி வாங்கும்போது தடுக்கி விழ தெரிகிறார் எங்கால். அவ்வளவு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி. ஏங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இவன் இப்போ என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறாரு யார்? வீரமணி. எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காரு தெரியுமா? வயசாகி போச்சு, இந்த தடியை பிடிச்சிக்கிட்டு நட, தாத்தா தாத்தா தடிபிடி பெறா பெறா கூட ஓடு அப்படிங்கிற மாதிரி இவங்க தடியை கொடுக்குற வயசாக வச்சு ஒத்துக்கணை நாங்கிறாரு வீரமணி. ஆனால் அந்த காலம் 85 வயசான குன்னு இருக்கு. சொத்தை விடவே மாட்டோம்னு அப்படியே உசுரோட பிடிச்சி கொடுத்துருக்கு அந்த காலம். அதனால இந்த திராவிடம் பெரியார் இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு சார். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த பொற்கால ஆட்சியில் தேனும் பாலும் தெருவோடு ஓடக்கூடிய ஆட்சியில், அமைதியான ஆட்சியில் ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. அது உங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு போக நான் விரும்புகிறேன். எங்கள் ஊர் சொந்த ஊர் எழுமலை, மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டிக்கிட்ட எழுமலை. அந்த எழுமலையில் அரசாங்கத்துடைய மேல்நிலைப்பள்ளி இருக்குது. நாங்கள் அங்கே தான் படித்தோம். அரசு மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அங்கே பையன் வந்து வைத்தீஸ்வரன் ஒரு தம்பி, +2 படிக்கிற பையன், அக்ரி குரூப்பில் படிக்கிற பையன், நல்ல பையன், திறமைசாலி, படிக்கக்கூடிய பையன். இந்த பையன் தான் இந்த நடுவில் உள்ள பிள்ளை. இவங்க அப்பா வந்து ஒரு கோயிலில் பூசகராக இருக்கிறார். கடந்த 29/11/2024 அன்னைக்கு வந்து அரசாங்க ஸ்கூலில் இருந்து அந்த விவசாயம் சார்ந்த ஃபீல்டுக்கு போகிறோம்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டு போகிறாங்க. கூட ஒரு 10 மாணவர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. வீரவேல் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் அப்படிங்கிற நபர், அவர் வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர், இந்த அக்ரி வாத்தியாருக்கு உதவியாக போகிறார். இந்த பையன் 29/11/24 கிணத்துல நீச்சல் அடித்து, அதாவது கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டான்னு செய்தியை மூடி மறைக்க பார்க்குறாங்க. எங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடியவர் பேர் தனபால். அவர் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட சரியான உறவு இல்லை, மாணவர்கிட்ட சரியான உறவு இல்லை. இந்த படிக்கக்கூடிய பையன் திறமைசாலி, ஒரு இடத்துக்கு கூட்டு போகிற, ஒரு ரைஸ் மில்லுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி கூட்டு போயிட்டு கிணத்துல குளிக்கிறதுக்கு அனுமதிச்சு, உடன் வீரவேல் என்கின்ற ஆசிரியரும் அதில் குளிச்சிருக்கிறார். குளிச்ச நபர் அங்கே உள்ளே போன அந்த பையன் கீழே இறந்துட்டான், நீச்சல் தெரியாமல் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் குளிக்கின்ற போது உடன் போய் ஒரு 6-7 பசங்க பேரும் வருது, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்கெல்லாம் குளிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் தண்ணிக்குள்ளே நீச்சலே தெரியாமல் போயிருந்தாலும் கூட 4 தடவை பூமி தாய் மேலே ஏற்றி விடுவா, இந்த கங்காதேவி ஏற்றி விடுவா. ஆனால் உள்ளுக்குள்ளே போனவன் செத்துட்டான். 3 மணி நேரம் கழிச்சு பிரேதத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த கிணத்துக்கும் இந்த பையனுடைய வீட்டுக்கும் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் பக்கத்து தோட்டம். கூப்பிட்டு இருந்தா கூட பக்கத்துல இருந்து காப்பாற்றிருக்க முடியும். ஒரு விஷயம் இதுல மர்மம் இருக்கு, மறைக்கப்படுதுங்கிற விஷயத்தை நான் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறேன். ஆர்வங்கிற ஒரு ஆசிரியர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த வீரவேல் என்கின்ற ஆசிரியரை இதுவரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண கிடையாது. ஆனால் அரசாங்கம் காவல்துறை கொடுத்த எஃப்ஐஆர்ல இந்த வாத்தியார்கள் வந்து குளிச்சான் வச்சான் போனான்னு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பையன் எவ்வளோ பெரிய திறமைசாலி, ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பையன், பல பரிசுகளை வென்றவன். அந்த பையனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளை, அமைச்சர்களை நான் சந்திக்க போகிறோம். இதில் நீதி விசாரணை கேட்க போகிறோம். மர்மம் இருக்குது,
அந்த மாணவனுடைய மரணத்தில் ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்க முயற்சிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில். இது நியாயமா ஐயா? இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை வந்து பேசிவிட்டான், அந்த மகாவிஷ்ணுங்கிற ஒரு பையன் பேசிவிட்டான்னு சொன்ன உடனேயே ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லி பேசினார் மகேஷ். மகாவிஷ்ணு சப்ஜெக்டை நான் அவனை ஆதரிக்கல, நான் எதிர்த்தேன், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடத்தில், ஏழுமலை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் வைத்தீஸ்வரன்கிற மாணவனுடைய மரணம் மற்றவர்களுக்கு தெரியாமல் மந்திரி கூட வந்து பார்க்கலையே. மந்திரிக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் இதுவரைக்கும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலையே அவங்க அப்பா அம்மாவை. நாங்கள் நீதி கேட்குறோம். நீ கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு தேவையில்லை. 10 பேர் போய் குளிக்கின்ற பொழுது ஒரு பையன் இறந்து போகிறாங்கிறத எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ஏதோ கல் விழுந்துச்சுங்கிறான், மரம் விழுந்துச்சுங்கிறான், பைப் விழுந்துச்சுன்னு சொல்லி பொய்யா பேசுகிறாங்க. மாணவனுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். மந்திரி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், காவல்துறை சார்ந்தவர்கள் இந்த மாணவன் ஏழுமலை அரசு பள்ளியிலே படித்த மாணவன் வைத்தீஸ்வரனுடைய மரணத்தில் உள்ள மர்மத்தை நீக்க வேண்டும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மூடி மறைக்கப்பட்ட செய்தியை பேசுதமிழா பேசல நான் பதிவு செய்கிறேன். நீதியை நாடுறேன், நீதியை நம்புகிறேன். அந்த பையனுடைய ஆன்மா இவர்களுக்கு காரணமான நபர்களை சும்மா விடாதுங்கிற செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஓகே சார், எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.